இந்த ஓரின ஈடுபாடு அப்படின்றது சமீப காலத்தில் ரொம்ப நிறைய பேசப்படுது. அது சட்ட ரீதியாக சரியா தப்பா, அதுக்கு தண்டனை உண்டா இல்லையா அப்படின்லாம் இப்போது பேசப்படுது. முதல்ல வெளிநாடுகளில் அதுக்கு தண்டனை இருந்தது. அப்புறம் அந்த தண்டனை இல்லாமல் நீக்கிட்டாங்க வெளிநாட்டில். இந்தியாவிலையும் அதே மாதிரி தண்டனை இருந்தது. அப்புறம் அந்த தண்டனையை நீக்கிட்டாங்க. ஓரின ஈடுபாடு தண்டனைக்குரியது இல்லைன்னு சொல்லி சட்டம் இப்போது சொல்லிகிட்ருக்கு. அதே நேரத்தில் ஓரின ஈடுபாட்டில் ஈடுபடுறவங்க அதையே திருமண சட்டத்துலேயும் கொண்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடியை பிடிச்சிட்டு நடந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அதுக்கான பர்மிஷன் கிடைக்கல. பட் வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்லேயும் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மற்ற இடங்கள்லேயும் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம், சர்ச்சில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே இஸ்லாம் நாடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தண்டனை உண்டு. சில இடத்துல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், கடைசி வரைக்கும் அவங்கள ஜெயிலில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அவங்கள கொன்னுடுவாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ உலகத்தில் பல இடத்துல பல விதமாக இருக்குது. அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, அது நேச்சுரலாக அன்நேச்சுரலா அப்படின்றது பேச்சு நிறைய போயிட்டுருக்கு. அப்போ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், ரோமன்ஸு, அந்த காலத்தில் ரோமாபுரி, அதெல்லாம் இந்த இடத்துல அவங்க இருந்த இடம் வறட்சியான இடம். அதனால் இடம் பிடிக்கிறதுக்காக பல இடத்துக்கு போக வேண்டியதாகிடுது. ஆண்கள் எல்லாருமே படையில் சேர்ந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கூட முக்கியம் இல்லை, கேடயமும் கத்தியும் முக்கியம். எல்லா இடத்துலையும் போய் அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் வேட்டையாடி அதை இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க போயிட்டே இருப்பாங்க இடம் பிடிக்கிறது, ஆடு மாடுகளை பிடிக்கிறது. அப்படி இருக்காங்க அவங்களுடைய மூதாதையர்கள். அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க பிளாட்டோன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒரு அரசியல் தத்துவ ஞானி, புக்கு எழுதியிருக்காரு. அதில் அவர் ஒரு ரூல் சொல்கிறாரு, ஆண்களோட செக்ஸில் ஈடுபடலான்னு சொல்லிட்டார். அப்போ பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த நாட்டில், அவங்க எங்கேயும் போகல. அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உணர்ச்சி வந்தால் பெண்களோடு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பழக்கமாகிடுது. அதுவே அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் இருந்தே வர ஆரம்பிச்சிருது. இப்படி இருந்த கல்ச்சர் இப்படி இருந்ததுன்றது அங்கே இருக்கிற யூரோப்பியன்ஸுக்கும் எல்லாம் தெரியும். அப்படி தெரியும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, மூதாதையர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் நாம் அப்படி இருந்தால் என்ன, அதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நடுவில் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் தவறு, அது மனக்கோளாறு அப்படின்னு சொல்லி டயக்னாஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு அந்த 3 இதுலேயும் அது மனநோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே, அமெரிக்காவில், ஐரோப்பிய நாடுகளில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தாங்க, என்ன பண்ணாங்கன்னா, இதில் சில பேர் இப்படியே இருக்காங்க, முக்கியஸ்தர்களுக்கே அப்படி இருக்காங்க. ஒன்று ஆணோட ஆண் இல்லை பெண்ணோட பெண் தொடர்பு இருக்குது. அப்படி இருந்தாக்கா அப்போ எங்களுக்கும் மனநோய் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அந்த ரூலையே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் எடுத்துருங்கன்ட்டாங்க. அது ஒரு மனநோய் இல்லைன்னு ஆகிடுது. இப்போது அந்த DSM 4th 5th இப்போ இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே என்ன ஆகுது, இங்கே உலக அளவில் இருக்கிற சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட்டு என்ன டிஃபரன்ஸ்னால், சைக்காட்ரிஸ்ட்னால் மருந்து கொடுத்து மனநோயை சரி பண்ணுறவங்க, சைக்காலஜிஸ்ட்னால் மருந்து இல்லாமல் சில மனப்பயிற்சிகள் மூலமாக சரி பண்ணுறவங்க. இவங்க எல்லாருமே அந்த ஆங்கில படிப்பு, அப்புறம் அந்த வெளிநாட்டில் இருக்கிற கலாச்சாரம் அதெல்லாம் கவனிக்கும்போது இவங்களை என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன தப்புன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு இது போல் ஒரு பழக்கம் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இருந்தால் என்ன ஆகும்னா, யாருக்குமே குழந்தையே பிறக்காது. ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், அவ்வளோதான், குழந்தையே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ மேற்கத்திய நாடுகளில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா,
குழந்தை பிறப்பு சதவிகிதம் குறைஞ்சிருது. அதே போல் இறப்பு சதவிகிதம் வர வர அதிகமாகுது. வயதானவங்க போயிட்டுருக்காங்க. இளைஞர்கள் கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கலாம் ஆணுக்கு பெண், ஆனால் வந்து குடும்பம்ன்றது வேணாம், குழந்தைங்கன்றது வேணான்னு சொல்லி இருக்குது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை உலக அளவில் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் அந்த கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால், நீங்கள் அப்படி உள்ள ஒரு ஈடுபாடு, ஆணுக்கான் ஈடுபாடு, பெண்ணுக்கு பெண் ஈடுபாடு இருந்தால், அப்படி உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களால ஒன்றும் இயல்பாக செயல்பட முடியலன்னா அதை திருத்துறதுக்கு தகுந்த சில செயல்முறைகள் இருக்குது. பட்டு அமெரிக்கா மாதிரி ஐரோப்பா மாதிரி இடத்துல அப்படி ட்ரீட் பண்ணுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க அங்கே இருக்கிற ரூல். ஏன்னா அது வந்து இயல்பு தானே, விட்டுருங்க, ஏன் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, பட் இந்தியா மாதிரி இடத்துல அதுபோல் ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு உள்ளு பிடிச்செல்லாம் வைக்கிற மாதிரி ரூல் இல்லை. ஸோ இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க அதாவது மெயின் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் இருக்கிற பழக்கம் தவறுன்னு நினச்சி அதிலேருந்து மாறி ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அப்படி மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகள், மனநல சம்பந்தமான சிகிச்சை முறைகள், மருந்து இல்லா முறைகள் இருக்குது.